வீரமிக்க பாண்டிய மன்னர்களினுடைய வரலாறு, மதுரை மல்லி, சிவகாசி பட்டாசு, தூத்துக்குடி உப்பு, நெல்லை அல்வா, தென்காசி சாரல் என தென் மாவட்டங்கள் பல சிறப்புகளை பெற்றிருந்தாலும், சாதி என்ற ஒற்றை வார்த்தையால் சில நேரங்களில் தன்னுடைய சிறப்பை இழந்து வருகிறது. சாதியின் அடிப்படையில் பள்ளிகள் இயங்குகிறது, சாதியின் அடிப்படையில் கல்வி நிலையங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து நம்ம ஃபைல் பண்ணோம். இந்த சாதியினர் தான் இந்த பள்ளியில் படிக்கணும், அந்த சாதியினர் தான் அந்த பள்ளியில் படிக்கணும், இந்த கல்லூரி எங்களுக்கான கல்லூரி, இந்த கல்லூரி அவங்களாம் வந்து படிக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக அது மாதிரியான ஒரு கல்லூரிகளும் பள்ளிகளும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஒரு ஒரு திங்கிங் வருது. தென் மாவட்டங்களில் பள்ளிகளில் வந்துட்டு சாதி ரீதியான சண்டைகள் வந்து இன்னைக்கு மாணவர்கள் போட்டுக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. சாதி அமைப்பு, சாதி சங்கங்கள் வச்சிருக்க தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எதுவுமே கடைசி வரைக்கும் எதுவுமே ஆகாது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப பேம்பர்டாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஒன்று காவல்துறை பாதுகாப்பு, இல்லை ஒரு பிஎஸ்ஓ பாதுகாப்பு, இப்படி போட்டு அவங்க பாட்டு செக்யூரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் டைட்டாக பேசி என்ன பண்ணுவாங்க கேட்டால் அதை வந்து மோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க.